இதில் வந்து இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸில் வந்து அதிகம் இடம் பிடித்தது வந்து இந்த ரஃபேலுங்கிற ஃப்ரான்ஸ் விமானமும் MiG-29ங்கிற ரஷ்யா விமானம் தான். இதில் அமெரிக்கா சில போர் விமானங்களை உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்னா F-35 அண்டு வந்து கில்லர் அப்படிங்கிறது. இது ரெண்டும் அமெரிக்கா உருவாக்குனது. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸில் இந்த விமானங்கள் தான் அதிகம். அமெரிக்கா என்ன பண்ணுறான், இதை உபயோகப்படுத்துறது இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு இந்த விமானத்தை விற்று பணமாக்குறான். நீங்கள் யார் அமெரிக்கா விமானத்தை அதிகம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து சண்டை வந்தால் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ நம்ம ஃப்ரான்ஸோட ரஃபேலையும் ரஷ்யாவுடைய MiG-29ஐயும் நம்ம வாங்கி வச்சுருக்கோங்கிற கோபத்தில் அமெரிக்கா ஊடகங்கள் ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, MiG-29 சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு இந்த போட்டோக்களையும் செய்தியையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஊடகங்கள். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஊடகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரில் கூட தன்னுடைய சொந்த தாய் நாட்டுக்கு வியாபாரம் நடக்கிறதுக்கு இது பண்ணுறான் ஊடகங்கள். இங்கே இருக்கிற ஊடகம் காலை வாடுறான், வாழுகின்ற நாட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக அமெரிக்கா போட்ட அந்த செய்தியை ஹிந்து எடுத்து 3 விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனங்கிறத வெக்கமில்லாமல், அங்கே அமெரிக்க ஊடகங்களுக்கு இருக்கும் தேசப்பற்று கூட இல்லாமல் வெளிநாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இந்த செய்தியை ஹிந்து என் ராம் போட்டிருக்காரு. அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி. அமெரிக்கா நடத்தும் இந்த போர் வியாபாரத்துக்கு துணை போவதற்காக அமெரிக்க ஊடகங்கள் பரப்பிய பொய் செய்தி என்பது வந்து இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அதனால தான் அமெரிக்காவுடைய ரஃபேல் விமானத்துக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா செய்த தந்திரம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அதுக்கடுத்தது நவாஸ் ஷெரீஃப், முன்னாள் பாகிஸ்தான் அதிபர், அவர் அறிக்கை விட்டிருக்கார். இந்தியாவுடன் நல்லுறவை வச்சுக்கோங்க, இந்தியா மிகப்பெரிய நாடு, 2 நாடுகளும் அணு ஆயுதம் உள்ள நாடு, தயவுசெய்து போரை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு இந்த நவாஸ் ஷெரீஃப். 1999 நவாஸ் ஷெரீஃப் தான் பிரதமர். அப்போ இங்கே வாஜ்பாய் பிரதமர். 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க. அதுதான் லாகூர் ஒப்பந்தம். அது 2 நாடுகளுக்கும் கண்டிஷன் போட்டாங்க. போர் சம்பந்தமாக போட்டது. அணு ஆயுதங்கள் எல்லாம் உபயோகிக்கக்கூடாது. அதை நவாஸ் ஷெரீஃப் இப்படி சொல்கிறாரு, லாகூர் ஒப்பந்தத்தை நம்ம தான் மீறினோம். லாகூர் ஒப்பந்தம் இருக்கும்போது நம்ம அவளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கார்கில்லில் நம்ம இராணுவம் ஊடுருவி உள்ளே போயிட்டாங்க. அதனால தான் இந்திய இராணுவம் நம்மளை தாக்குனாங்க. ஆக கார்கில் போர் நடந்ததுக்கு காரணமே நம்ம பக்கம் இருந்த தவறு தான். அதனால் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை பண்ணி முடிவு பண்ணுங்கள், போரை தொடராதீங்க, இந்தியா போன்ற ஒரு பலமிக்க நாடிடம் மோதாதீர்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டிருக்கார். அந்த நவாஸ் ஷெரீஃபோட தம்பி தான் இப்போ பிரதமராக இருக்கார் பாகிஸ்தானில். அதனால் நவாஸ் ஷெரீஃபோன்ற நல்ல அரசியல்வாதிகள் அங்கே இருந்தாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் எல்லாம் வந்து போருங்கிறதுக்காக இதுவே இல்லாமல் இருந்தது வாய்ப்பு. இப்போது வந்திருக்கும் அதிகாரிகளுக்கும் போரில் விருப்பம் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு போரில் விருப்பம் இல்லை. இராணுவம் தான் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இராணுவமும் பலம் இழந்து கிடக்கிறது, வேறு வழி இல்லாமல் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது IMF லோன், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். IMFலேருந்து லோன் கேட்டிருந்தாங்க பாகிஸ்தான். அது இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க, இவங்க நீங்கள் லோனு கொடுத்தீங்கன்னா அது பயங்கரவாதத்துக்கு உபயோகிப்பார்கள் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி இருந்தும் 17,000 கோடியை வந்து லோனாக கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் பல பேருக்கு பதற்றம், இவ்வளவு லோனை போர் டைமில் போய் கொடுக்குறாங்களேன்னு. ஆனால் அந்த லோன் ஒப்பந்தத்தில் வந்து சில சரத்துக்கள், இந்த பணத்தை எதுக்கு உபயோகிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அது பயங்கரவாதத்துக்கோ போருக்கோ உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற ஷரத்து இருக்குது. அதனால் இந்த லோன் வந்துருச்சே, இனி பாகிஸ்தானுக்கு ஓங்கிருமே அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. காரணம், அந்த லோன் அமௌண்ட்டு, ஒரு வாங்கிய கடன் தப்பான இதுக்கு உபயோகப்படுத்தினால் பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வருங்காலத்தில் எந்த லோனும் வாங்க முடியாது. அதனால் இந்த IMF லோன் வாங்கியதால் பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் மிகப்பெரிய ஆதாயம் இல்லை. அவர்கள் நாட்டு பிரச்சனைக்காக, கடன்களை தீர்ப்பதற்காக, மற்ற விஷயங்களுக்காக, நேர்வழியில் உள்ளவைகளுக்குத்தான் அந்த லோனை வந்து அவங்க செலவிட முடியும். அதனால் IMF லோன் அவர்களுக்கு கிடைத்ததால் இந்தியாவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை பெரிய அளவில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது துருக்கி. இந்த நாடு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா செய்தி வந்தது.
அதனால் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு செய்தால் துருக்கியிடமும் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது, அங்கே எண்ணெய் வளம் இருக்குது. அதனால் துருக்கி நாடு நிறைய ஆயுதங்களை, நவீன ஆயுதங்களை வாங்கி வச்சுருக்காங்க, நவீன யுக்திகளை. அந்த துருக்கி பாகிஸ்தானுக்கு எல்லா நாடுகளும் இந்தியாவுக்குத்தான் ஆதரவு, இல்லாவிட்டால் நடுநிலைன்னு அறிவிச்சிட்டாங்க, சீனா உள்பட. ஆனால் துருக்கி மட்டும் தன்னுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதை தெரிவித்த அடுத்த கணமே இஸ்ரேல் அறிக்கை விட்டிருக்காங்க. என்னென்னா, துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தால் துருக்கி என்ற நாடே உலக வரைபடத்தில் இல்லாமல் போகும்னு இஸ்ரேல் பிரகடனம் பண்ணியிருக்காங்க. அதனால் இஸ்ரேலை பார்த்தா துருக்கி பயப்படுவாங்க. ஏற்கனவே 2 பேர்த்துக்கும் சமீபத்தில் நடந்த போரில் இஸ்ரேலின் பலம் என்னங்கிறத துருக்கி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேலுக்கு இந்திய மக்களின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.